திசையெட்டும் தமிழே எட்டும் தித்தித்தோ முரசு கொட்டும் மதிநுட்பம் வானை முட்டும் மழை முழத்தாய் கடலில் சொட்டும் அகம் என்றால் அன்பாய் கொஞ்சும் புறம் என்றால் போராய் பொங்கும் தடையின்றி காற்றில் எங்கும் தமிழென்று சங்காய் முழங்கும் அன்னைக்கும் அன்னை நீயே அடிவானில் உதயம் நீயே முன்னைக்கும் முன்னை நீயே மூப்பில்லா தமிழே தாயே உனக்கு முதல் வணக்கம். திருதய கத்தோலிக்க தமிழ் குடும்பத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வருக வருக என்று உங்களை வரவேற்கிறோம். இந்த மேடையும் புதுசு இல்லை, நம்ம குடும்பமும் நமக்கு புதுசு இல்லை. பல வருடங்களுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு நடுவரை ஆக்கி முதல் என்னை நடுவரை ஆக்கி பட்டிமன்றம் நடத்த வைத்தது நம்ம திருச்சபை தான். முதல்ல அதற்கு நான் நன்றியோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ நம்ம அலெக்ஸ் ராயனுடைய மனைவி தான் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அந்த பட்டிமன்றத்தை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க அந்த நேரத்தில். அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிகம் தேவைப்படுவது கடின உழைப்பா இறையருளா, இதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு விதமாக யோசித்து வந்திருப்பீங்க இன்றைக்கி என்னவா இருக்கும் அப்படின்றது. இங்கே பேச வந்திருக்கிறவங்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் புதுசில் மேபி 1-2 பேரை தவிர்த்து மற்றபடி எல்லாருமே உங்களுக்கு தெரிந்த முகங்கள் தான். பட்டிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே ஒரு முறை இங்கே பட்டிமன்றம் நடந்தபோது கணவனா மனைவியான்னு தலைப்புன்னு நினைக்கிறேன். நான் மனைவி அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு என் வீட்டுக்கு கல் வராத குறை தான். அந்தளவுக்கு ஆண்கள் என் மேலே ரொம்ப கொஞ்சம் வால்யூம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஆண்கள் என் மேலே ரொம்ப பேரன்போடு இருந்தாங்க, கல் அடி எரியாத குறையா. இந்த முறை அப்படிலாம் எதுவும் நிகழாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தலைப்பு அந்த மாதிரி கடின உழைப்பா இறையருளா. இந்த பேச்சாளர்கள் எல்லாத்தையும் நான் கேட்டிருந்தேன், ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுங்க உங்களை பற்றி பேசும்போது சொல்லலாம் அப்படின்னு. அது பெரிய கதை. ஏன் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் எழுதி அனுப்புறதை கேட்டிங்கன்னா இந்த சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் என்னடனா சிம்பு பாணியில் அன்பானவன் அசராதவன் அப்படின்னு எழுதி அனுப்புகிறாரு. ஒருத்தவங்க என்னன்னா ஒரு பேஜுக்கு ஆங்கிலத்தில் எழுதி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படித்தாங்களாம். அது எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் எனக்கு தெரியணுமே. இப்படி இவங்க இன்ட்ரோ கொடுத்ததையே நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அது பெரிய நகைச்சுவையாக இருக்கும். இருந்தாலும் கடின உழைப்பே அப்படின்ற அணியில் அலெக்ஸ் ராயன் முதல் பேச்சாளராக வந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அலெக்ஸ் ராயன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எதனாலும் பிரிக்கலாம், அவரையும் கேமராவும் பிரிக்க முடியாது. இன்றைக்கி தான் அவரையும் கேமராவையும் பிரிஞ்சு அவங்க மனைவியும் பிரிஞ்சு இங்கே உட்காந்துருக்கிறாரு. அந்த சிம்பு மாதிரி எழுதி கொடுத்தது யார் நினைக்கிறீங்க? அவர் தான். அன்பானவர், அமைதியானவர், அருமையாக புகைப்படம் எடுப்பவர், வீட்டில் பேச முடியாதனால இங்கே பேசுகிறேன் அப்படின்னு இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். அலெக்ஸ் ராயன். அடுத்தபடியாக இறையருள் அணியில் முதல் பேச்சாளராக வந்திருக்கிறது நமது அமிர்தா. அவருக்கு உங்களை பலத்த கைத்தட்டல்கள். அமிர்தா என்ன சொன்னாங்கன்னா, வழக்கமாக மேடைனால எனக்கு டான்ஸ் தான் ஆட வரும், இன்றைக்கி இங்கே என் பேச்சை கேட்க என்னை கூப்பிட்ருக்காங்க, என் பேச்சே உங்களுக்கு நடனம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல டான்ஸர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா பாடுவாங்க, இப்போ நல்லா பேசவும் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க பள்ளி காலத்தில் நிறையா பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மேடையில் நம்ம எல்லோரும் அவங்கள பேச்சையும் கேட்க போகிறோம். அவங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமாக தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடின உழைப்பு அப்படின்ற அணியில் இந்த நம்ம சர்ச்சில் அலெக்ஸ் அப்படின்னாலே பல பேர் திரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா அத்தனை அலெக்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், அதனால் நான் என் பேரை அலெக்ஷியஸ் அப்படின்னு ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நம்ம அலெக்ஷியஸ் கடின உழைப்பு அணியில் 2வது பேச்சாளராக வந்திருக்காரு.
இந்த இந்த ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா, ஏய் ஒன்றுமே படிக்கலப்பா ஒன்றுமே படிக்கலப்பா அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் 96 எஸ் சார் அப்படின்னு போவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் கொஞ்சம் அடக்கி வச்சிட்டாரு. உங்கள் இன்டர்வியூ கொடுங்கண்ணா, எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னாரு. கேட்டால் நான் பட்டிமன்றத்துக்கு தான் புதுசு, ஆனால் மேடைக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நமது வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிக்கலாம். இறையருள் அணியில் 2வது பேச்சாளராக வந்திருக்கிறவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாலின். உங்களுக்கு தெரியாத விஷயம், அவங்க தான் அந்த ஆங்கிலோ இண்டியன். நான் அந்த ஒரு பேஜை படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நைட் ஆனிச்சு. அவ்வளோ தூரம் எழுதியிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட்டும் பண்ணிங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா அவங்க ஃபுல்லாகவே ஆங்கிலத்திலாம் படித்தாங்களே, எனக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது. ஆனால் ஸ்டெல்லா மேரிஸில் படிக்கும்போது பட்டிமன்ற பேச்சாளர் இன்னைக்கு புகழோடு இருக்கிற பர்வீன் சுல்தானா அவங்க தான் அவங்களுக்கு ப்ரொஃபஸராக. அதனால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஷியலில் அவங்களோட மூலமாக தமிழை கற்றுக்கிட்டோம். அதனால் எனக்கு பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கேன்னு சொல்லிக்கிற பவுலின் நல்லா பேசுவாங்க, நம்மளாம் இதை எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடின உழைப்பணியில் இறுதி பேச்சாளராக வந்திருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரின்சியா. அவங்க எனக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க, நான் ஒரு பொறியாளர், நான் கூட திங்கிற பொறின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க இன்ஜினியரை தான் பொறியாளர்னு எழுதியிருக்கிறாங்க. இவ்வளோ அழகாக தமிழ் எழுதுகிறாங்களே, சரி நல்லா தான் பேசுவாங்க தமிழில் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதை விட ஒன்று சொன்னாங்க, அவங்க நல்லா திண்டுக்கல் பிரியாணி செய்வாங்களாம், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஏமா பட்டிமன்றத்தை பற்றி எதாவது சொல்லுவான்னா, நான் நல்லா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்வேன், ஏன்னா நான் திண்டுக்கல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க நல்லா வரையவும் செய்வாங்க, இன்னைக்கு ஓவியமாக பேசுவாங்கன்னு நம்மலாம் எதிர்பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கும் பலத்த கைத்தட்டுதல்கள். இறுதியா இறையருள் அணியில பேசுகின்றவர் திரு டேவிட் ஜார்ஜ். இதுக்கு மேல நான் அவருக்கு ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கணுமா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதோடய வச்சுப்போம் இல்லையா? ஏன்னா உங்களுடைய ஆகோபித்த யோகோபித்த வரவேற்பு டேவிடுக்கு இருக்கு. டேவிட் எப்போதும் ரொம்ப லாஜிக்கலா பேசக்கூடியவர். வீட்டில் தான் இப்போ அடி வாங்கி வாங்கி அந்த லாஜிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாரு. அதனால டேவிடுக்கு உங்களுடைய பாராட்டுதலை சொல்லி நான் பெருசாக நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசி என்னுடைய இன்ட்ரோல சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா பேச்சில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடின உழைப்பு இறையருள் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கதை மூலமாக இதை நம்ம சொல்லிட்டு நம்ம நேரடியாக பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு தடவை என்னாச்சு, நம்ம அலெக்ஸ் ராயன் மாதிரி ரொம்ப கடின உழைப்பாளி ஒருத்தர் என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு ஒரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்தார் குட்டியாக. அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுச்சு, இந்த அவங்க வீட்டு ஃபென்ஸ் இருக்கு இல்லையா, மதில் சுவர், அது மேலே ஏறி அப்படியே மரத்தில் தவி மேலே உச்சியில் போயிடுச்சு. பூனை ரொம்ப வெயிட்டாக இருந்தால் தான் அதெல்லாம் டைவ் அடிக்க முடியும். ஏன்னா இது குட்டி பூனை இல்லையா, அதால் டைவ் அடித்து கீழே இறங்கி வர முடியல. அப்போ அந்த பக்கமாக நம்ம ஃபாதர் லூயிஸ் மாதிரி ஒரு ஃபாதர் வந்தார். அப்போ அலெக்ஸ் ராயன் அவர்கிட்ட சொன்னார், ஃபாதர் இந்த மாதிரி மேலே மாட்டிக்கிச்சு இந்த பூனைக்குட்டி, இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னோடனே, கவலைப்படாத நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு ஃபாதர் லூயிஸ் என்ன சொன்னார், ஒரு கயிறு எடுத்து நான் மேலே ஏறி அதில் கட்டிடுறேன், நீங்கள் அப்படியே கயிறை மெல்ல இழுக்க அந்த அப்படியே கிளை வரையும் அந்த பூனைக்குட்டியை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னாரு. நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு ரொம்ப கடினமாக உழைச்சி அந்த கயிறெல்லாம் கட்டி அப்படியே இழுக்க என்னாச்சு, கயிறு டப்புன்னு பிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும், இப்படி இழுத்து விட்டீங்கன்னா அந்த பூனைக்குட்டி பறந்து எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பூனைக்குட்டியை காணோம். இதோட இந்த கதையை முடிச்சிட்டோம்னா உழைப்பு இப்படி தான் வீணாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஃபாதர் லூயிஸ் என்ன பண்ணாரு, பாலின் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே பார்த்தா அந்த பூனைக்குட்டி உட்காந்துருக்கு. இப்போ ஃபாதர்கிட்ட டவுட், இதை எப்படி கேட்கறது, சரி நல்ல விதமாக கேட்கலாம் அப்படின்ட்டு, பாலின் பூனை அழகாக இருக்குது, எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டார். ஃபாதர் உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? நான் என் பையன் எனக்கு பூனைக்குட்டி வேணும் கேட்டுட்டு இருந்தான். சரி வாடான்னு பேக் யார்டில் போய் இப்பயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, ஜீசஸ் எங்களுக்கு பூனைக்குட்டி வேணும்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டம்முன்னு என் கண்ணு முன்னாடி ஒரு பூனைக்குட்டி விழுந்துச்சு அப்படின்னாங்க.
இதுதான் இறையருள்னு அவங்க சொல்கிறாங்க, இதுதான் கடின உழைப்புன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடின உழைப்புக்கும் இறையருளுக்கும் என்ன அப்படின்றது. ஆகவே நேரத்தை நீட்டி முழக்காமல் நம்ம நேரடியாக பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். முதல் பேச்சாளராக கடின உழைப்பே என்ற அணிக்கு பேச வருகிறார் திரு அலெக்ஸ் ரயன். வாங்க அலெக்ஸ் ரயன். ஹலோ. பசியையும் தாண்டியது இந்த பட்டிமன்ற பேச்சு, எங்கள் உயிரினில் கலந்தது செந்தமிழ் மூச்சு என்று எங்களை வரவேற்க வந்திருக்கும் அவையோருக்கும் மற்றும் கடினமாக உழைத்து இந்த முன்னுரையை தயார் செய்திருக்கும் நம்ம நடுவர் ஜேசு அவர்களுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். தலைப்பை அவங்க தெளிவாக சொன்னாங்க. வாழ்க்கையின் வெற்றிக்கு அதிகம் தேவைப்படுவது கடின உழைப்பா இல்லை இறையருளா? அதில் முதல்ல போட்டிருக்கதே கடின உழைப்பு தான். அங்கேயே பாதி ஸ்கோர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இரண்டுமே வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை. நாங்கள் இறையருள் தேவையில்லைன்னு பேச வரல இங்கே. இதில் எது அதிகம் தேவைப்படுங்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள பட்டிமன்ற தலைப்பு. சரியா? நம்ம எதிரணியரை எடுத்துக்கிடுவோம். ஒரு மாதம் முன்னாடி தலைப்பு கொடுத்துட்டாங்க, எல்லோரும் சைன்அப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டேவிட் இறையருள் வேண்டாம் என்ன செஞ்சிட்ருப்பார், அதிகம் நம்பி அடிக்கடி கோயில் போயிட்டுருப்பார், ஜெபமாலை பண்ணியிருப்பார், ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க மிஸ்ஸஸ்ட்டை கேட்க, இன்றைக்கி என்னங்க எப்படி போகுதுன்னு. அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னாப்ல. அது உண்மைதான், அந்த முகத்தை பார்த்தா அப்பெல்லாம் தெரியலையே. சரி, டேவிட் தான் அப்படி. அமிர்தா அவங்க ஆளாக கோயிலுக்கு சீக்கிரமே கொயர் ப்ராக்டிஸ்லாம் வந்துடுவாங்க. இது சைன்அப் பண்ணது தான் சரி. அதுக்கப்புறம் கடைசியாக உள்ள 2 கொயர் ப்ராக்டிஸ் ஆளையே காணும். ஸோ அவங்களுடைய இதே எஃபர்ட் எல்லாம் கடின உழைப்பு பக்கம் போயிட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு வெற்றி பெறுறதுக்கு இறையருளை நம்புகிற மாதிரி தெரியல. உழைப்பு பக்கம் திரும்பிட்டாங்க. உங்கள் அணி கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. சரி, இதை நான் ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்து பேச வந்தேன் அப்படிங்கிறதுக்கு சும்மா லைஃப்லேருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலுக்கு ஒரு நாள் ஹோம்ஒர்க் செய்ய மறந்து போயிட்டுருக்கேன். அப்போ தான் ஐயோ அந்த வாத்தியார் ரொம்ப கோக்கார வாத்தியார் பெரம்போட சுற்றிட்டுருப்பார். சரி, அந்தோனியாரே காப்பாற்றுங்கப்பா, செவ்வாய்க்கிழமை நான் உங்கள் நவநாள் பூசைகள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஸோ அன்னைக்கு வாத்தியார் லீவு. சரி, இறையருள் நம்ம பக்கம், வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டை விட்டாச்சு. அதுதான் நமக்கு இறையருள் இருக்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தெனாவட்டாயிடுச்சு. 2 நாள் தப்பிச்சிட்டேன், 3ஆவது நாள் மாட்டிக்கிட்டேன். கையில் நல்லா 2 அடி வாங்கிட்டு வந்தோம். அன்னைக்கு தான் தெரிஞ்சது, சரி உழைப்புக்கு நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது. கடின உழைப்பு கண்டிப்பாக தொடரணும். ஏதோ 1 நாள் 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா இறையருள் நம்மளை காப்பாற்றும். அதுக்காண்டி ஒரேடியாக உழைப்பை குறைச்சிட்டே போனோன்னு வைங்க, மாட்டிக்கிறோம். ஆப்பு தான். 1 நாள் 2 நாள் தான் காப்பாற்றுமா இறையருள்? வாழ்க்கை முழுசாக காப்பாற்றாதா? இதே மாதிரி நம்ம பின்னாடி வளர்ந்த பிறகும் நிறைய படித்த பிறகும் சந்தேகங்கள் வருது. நமக்கு ஆண்டவர் தான் இருக்கார, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? அவர் பார்த்துக்க மாட்டாரா? படைச்சவர் தண்ணி ஊற்ற மாட்டாரா? இந்த மாதிரி லாஜிக்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம். டெய்லி போகும்போது அதை வீட்டை செக் பண்ணி பூட்டு போகிறது, அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். என்ன ஏதோ 1 நாள் மிஸ் ஆகிட்டா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கலாம், எப்பா மறந்துட்டேன், கராஜ் திறந்துருக்கேன்னு தெரியல, காப்பாற்றிக்கோங்கன்னா அன்றைக்கி செய்வார். அதுக்காண்டி வருஷம் ஃபுல்லாக வீட்டை திறந்து போட்டு அவர் பார்த்துக்குவாருன்னு போனோன்னா ஆப்பு தான். ஸோ இது கடின உழைப்புங்கிறது கண்டிப்பாக வேணும். அதில் உள்ள சின்ன கேப்பை இறையருள் கவர் பண்ணும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இறையருள் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இறையருள் அதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்கும் கடுமையான உழைப்பு தேவைப்படுது. என்ன இப்போ எல்லோரும் இறையருள் எப்படி கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சேக்ரட் ஆர்ட்டில் ஒரு 4 பாட்டும் ப்ரேயரும் டெய்லி வருது, அதை பார்த்து ஸ்க்ரோல் பண்ணால் போதும் இறையருள் கிடச்சிரும்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இறையருள் வராது. நம்ம சேக்ரட் ஆர்ட் அருள் தான் வருவார். அவர் வந்தார்னா
சார் அடுத்த வாரம் ஸ்பான்சருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு, சைன் அப் பண்ணுறீங்களா அப்படிம்பாரு. நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சார் நம்மளும் சின்ன வயசில் வந்து அம்மா அப்பா வந்து, தம்பி உனக்கு இறையருள் வேணும்னா கோயிலுக்கு தவறாமல் போ, பாவ சங்கீதம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை பூசையை பாரு அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். சரி அது வேண்டாம், சிம்பிளாக ஏதாவது இருக்கான்னு பைபிளை திருப்பினா ஜீசஸ் சொல்கிறாரு, அந்த ஏழை கைம்பெண் வந்து கொடுத்த காணிக்கை தான் பெஸ்ட்டு, அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் போட்டாங்க. நம்ம அதை மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் போட முடியுமா? விடுங்க, பாதியாவது போட முடியுமா? இல்லை காவாசியாக போட முடியுமா? முடியாது. அந்த மனநிலை வர்றதுக்கு பயங்கரமான உழைப்பு தேவை நம்ம மைண்ட் செட்டுக்கு. அதே மாதிரி உன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லைங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவருக்கு 10 ரூபா கொடுக்குறதுக்கே 100 தடவை யோசிക്കാം. நம்ம வந்து உயிரை எங்கே கொடுக்கறது? இப்படி அவர் சொல்கிற பாதையெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான உழைப்பு தேவை. இப்போ கேக் எடுத்திங்கன்னா, இவ்வளோ பெரிய கேக்கில் அதுதான் கடின உழைப்புனா, மேலே சின்னதாக ஒரு லேயர் ஐசிங் இருக்கும். அந்த ரேஷோ அப்படி இருந்தால் தான் கேக் நல்லாயிருக்கும். இதை தலைவர் பாணியில் சொல்கிறாந்தா, கேக்கு இல்லாத ஐசிங்கும் உழைப்பு இல்லாத இறையருளும் என்றைக்குமே எடுபடாதுங்க. நம்ம பைபிளில் இயேசுக்கு சொன்ன இதெல்லாம் பண்ணோம்னா, அவர் பார்த்திங்கன்னா இயேசுநாதரே கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இது பண்ணார். அவர் நினச்சிருந்தா சொடக்கு போட்டு எல்லோரும் மீட் படைஞ்சிட்டிங்க போய் மனம் திரும்பி வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை, அவர் மனுஷனாக பிறந்து ஊராக போதிச்சு சிலுவையை தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நமக்கு மீட்பு வாங்கி கொடுத்தார். ஸோ இயேசு காட்டிய வழியில் செல்வோம், கடின உழைப்பை வாழ்க்கையில் ஏற்போம். அது வந்து இறை அருளை பெற்றுத்தரும், வாழ்க்கையில் வெற்றிகளையும் குவிக்கும். நல்ல தீர்ப்பை கூறுமாறு நடுவரை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. உங்களுடைய பலத்த கைத்தட்டலே சொல்லுது. மிக பிரமாதமாக பட்டிமன்றத்தை துவக்கி வச்சிருக்க இந்த அலெக்ஸ் ரைனுக்கு நமது பாராட்டுகள். ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் 5 நிமிடங்கள், இறுதி பேச்சாளர்களுக்கு மட்டும் 6 நிமிடங்கள். அதனால் நான் 5 நிமிடத்தில் ஒரு மணி ஒழிப்போம். நீங்கள் அதுக்குள்ளே பேச்சை முடிக்கல ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அடுத்து சாப்பாடு இருக்குது. அதனால் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அப்புறம் ஆக்சுவலாக இந்த பட்டிமன்றத்துக்காகவே இந்த பட்டிமன்றத்தை பார்க்கணும், குறிப்பாக டேவிட் என்ன பேசுறான்றதை கேட்கணும், அது போக இவன் என்ன தான் இன்றைக்கி தீர்ப்பு தரான்னு பார்க்கணுன்னு எங்கள் பட்டிமன்ற குழுவிலேருந்து காயத்ரி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நமது அன்பும் பாராட்டும். இப்போ ரயன் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கிறிஸ்மஸ்ன்றதுனால அவருக்கு கேக் ஞாபகம் வந்துருச்சு. அதனால் அவர் சொன்னார் இல்லைங்களா, கேக்கும் மேலே இருக்கிற க்ரீம் அப்படின்றது. நீங்கள் த்ரூ அவுட் நம்ம பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இறைவன் தேர்ந்தெடுத்த அத்தனை மனிதர்களும் ரொம்ப சாதாரண மனிதர்கள் தான். மோசஸாக இருக்கட்டும், ஏரோனாக இருக்கட்டும், இயேசுடைய சீடர்கள் அத்தனை பேரும் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப சாதாரண மனிதர்கள். ஆனால் அந்த சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரண காரியங்களை செய்தார் கடவுள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு என்றைக்குமே தயாராக இருந்தாங்கன்றதுனால மட்டும்தான் அவங்கள தேர்ந்தெடுத்தார்ன்றது தான் அவர் சொல்லாமல் இந்த பேச்சில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அத்தனை சீடர்களும் கடின உழைப்பாளிகள், எல்லாருமே மீனவர்கள், உழைப்பாளிகளை தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா பெரிய காரியம் செய்கிறதுக்கு கடின உழைப்பான ஒரு உழைக்கக்கூடிய மனிதர்கள் தேவைன்றதுனால தான் அவர் அவங்கள தேர்ந்தெடுத்தார். அதை தான் ரயன் அவருடைய பேச்சில் கொண்டு வந்தார். அவருக்கு நமது பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இறையருள் என்ற அணியில் பேச வருமாறு அமிர்தா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க அமிர்தா. அவரு கேக்குன்னு சொல்லியிருக்காரு, நீங்க தான் முறுக்கு கிறுக்கு சுடுங்க. வாங்க. செக். கேக்குதுல? ஓகே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, சொற்சுவையோடும் பொருட்சுவையோடும் பேச வந்துள்ள சக பேச்சாளர் பெருமக்களே, தித்திக்கும் தமிழ் கேட்க ஆர்வமாய் இங்கு கூடியிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே,
உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று ஆரம்பிச்ச கட்சியில கொள்கை பரப்பாளர் செயலாளர் இடம் தயாரா இருக்குது போல, அந்த மாதிரி பேசுறீங்க. டைம் போகுது நடுவர் அவர்களே, டைம் போயிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, இன்றைய விவாதத்தின் தலைப்பு என்ன நமக்கு தெரியும். இருந்தாலும் நான் இன்னொரு முறை கூற ஆசைப்படுகிறேன். நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு அதிகம் தேவைப்படுவது கடின உழைப்பா அல்லது இறை அருளா? என்னது இறை அருளா? நம் வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கெல்லாம் நம்ம பிறகு வருவோம். முதல்ல இந்த வாழ்க்கை நமக்கு யார் தந்தது நடுவர் அவர்களே? இந்த வாழ்க்கை உங்களுக்கு யார் கொடுத்தா? எப்படி கிடைச்சது? வாழ்க்கை தானே அஸ்திவாரம். வாழ்க்கை இருந்தா தானே நீங்க சாதிப்பீங்க, கடினமா உழைப்பீங்க, முயற்சி பண்ணி என்ன பண்ணுவீங்க. வாழ்க்கை யார் தந்ததுங்க? இறைவனின் அருள் அல்லவா, கொடை அல்லவா, இறைவனின் கிருபை தானே. ஆக இந்த வாழ்க்கையை நாம் கிட்டுவதற்கு இறை அருள் அவ்வளவு அவசியம் என்றால் வாழ்க்கையின் ஒரு பகுதியான வெற்றிக்கு இறையருள் தேவையில்லையா? இறையருள் அவசியம் இல்லையா? எப்படி சொல்ல முடியும் உங்களால்? எங்க உழைப்பு போதும், எங்களுடைய கடின முயற்சி போதும், நாங்கள் வெற்றி அடைஞ்சிரோம். இது ரொம்ப சுயநலமாக இருக்கு நடுவரவே. சரி, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஒன்று இருக்கு, ஒரு கிறிஸ்துவ பாடல். அதில் அந்த இசை பாடல் ஆசிரியர் அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்க. நாம் உழைத்திட பலமும் உழைப்பின் பயனும் அவர் தந்தது. யாரு? இறைவன். ஒரு பொருளை இங்கிருந்து இங்கு நாம் எடுத்து வைக்கிறோம் என்றால் அது யாராலே? நமக்கு உழைத்திட பலம் இறைவன் தந்தது. உழைப்பின் பயன்கள் அது செல்வமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அது எல்லாம் இறைவன் தந்தது. இன்றைக்கு அடுத்த வரி மிகவும் அழகான வரி. என் சிந்தனை, சொல், செயல், திறமைகள் அனைத்தும் அவர் தந்தது. சிந்திச்சாதானுங்க நீங்க ஜாவால ஒரு கோடிங் எழுதுவீங்க, பைத்தான்ல கோடிங் எழுதி ப்ரோக்ராம் எழுதுவீங்க, கூகுள் பிச்சை ஆவீங்க. கூகுள் பிச்சை அவர்களுக்கே அவங்க அப்பா அம்மா பிச்சைன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. பிச்சைனா என்ன? இறைவனின் கொடை. அவரையே இறைவனின் ஒரு அருளாகத்தான் அவங்க பெற்றோர் கருதி இருக்கிறார்கள். அவருக்கு கூகுள் விடாமுயற்சி, கூகுள் கடின உழைப்புன்னு பேர் வைக்கல, சரிங்களா? எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தெரியாதா அவருடைய புகழின் காரணம் என்ன, எங்கிருந்து அவருடைய புகழ் வந்ததுன்னு? ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, ஆஸ்கர் நாயகன் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவார், எல்லா புகழும் ஒருவனுக்கே. அவருடைய பாடல் ஒன்று உண்டு, அருமையான பாடல். எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. கண்டிப்பா நம்ம நதி போல ஓடணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும். எந்த கடவுளும் கூறவில்லை நீ சோம்பேறியாக தூங்கு, நீ உறங்கிக் கொண்டிரு, உன் மேஜையில் நான் உணவை தருகிறேன், உனக்கு காசு கொடுக்கிறேன். எந்த தெய்வமும் சொல்லலைங்க, யாரும் சொல்லலை. நம்ம நதி போல ஓடணும். எப்படி? இறைவனை பற்றி கொண்டு. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும், எப்போ தரணும், ஏன் தரணும், அவருக்கு தெரியும். இதைத்தான் திருவள்ளுவரும் வேறு ஒரு வடிவில் அழகாக சொல்லியிருப்பார். குறள் எண் 380. ஊழி பெரும்வழி யாவுல மற்றொன்று சூழினும் தாமுந்தூரும். நீங்க தலைக்கீழ கூட நடங்க, என்ன வேணா கடினமா உழைங்க, ஆனா கடவுள் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ, அவர் சித்தம் என்னவோ, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். அருணாச்சலம் தானா எதையும் செஞ்சிடல, ஆண்டவன் சொல்லதான் அருணாச்சலம் செய்யறான். அருணாச்சலம் யாரு? நம்ம தான். ஆண்டவன். சரி நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் தலைவர் யாரு? பேர் என்ன சொல்லுங்க? தேவினன். ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. ஜம்முன்னு உட்காரா? ஆமா, தேவினனுக்கு அவங்க அம்மா சும்மாவா பேர் வச்சாங்க? நம்ம தாவீதுங்க, விவிலியத்தின் தாவீது சிறுவன். அவர் என்ன சொல்கிறார்? தாவீது அந்த சிறுவன் கோலியாத்தை பார்த்து கூறுகின்றார், நீயோ பட்டயம், ஈட்டி, அம்பு, கேடயம் போன்ற படை கலன்களோடு நிற்கின்றாய், நானோ ஆண்டவருடைய பெயரால் உன் முன் நிற்கின்றேன். வெற்றி யாருக்கு? சின்ன பையங்க, ஜஸ்ட் 2வது ஷாட் நடு நெத்தி கிளீன் போல்டு. அவன் என்ன 6 மாசமா கிரவுண்ட்ல கடினமா உழைச்சாரா? ஏதா பயிற்சி எடுத்தாரா? ஜிம்முக்கு போனாரா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை பற்றி கொண்டார், ஆண்டவர் அவரை நடத்தி சென்றார். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு அணியாளர், இன்னொரு உறுப்பினர் பாலன் என்ன? யாரு? பால்.
அவர் சவுலாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாரு. எதுக்கு? மக்களை கொல்வதற்கு, மக்களை துன்புறுத்துவதற்கு. ஆனால் என்னைக்கு ஆண்டவரை அவர் பற்றி கொண்டாரோ, என்னைக்கு ஆண்டவர் அவரை தொட்டாரோ, அவர் சொல்கிறார் பாருங்கள், நல்லதொரு ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை கண்டு கொண்டேன், திருச்சபைக்கு தூணாகினேன், கிறிஸ்துவில் வெற்றி வாகை சூடினேன்னு அருமையா சொல்றார். இதுதாங்க எங்க அணி. நாங்க வெற்றி பாதையை தேடி ஓடுவதே இல்லை. கடவுளை பற்றி கொண்டு எங்க வேலையை செய்வோம். கடவுள் நாங்க போற பாதையெல்லாம் வெற்றி பாதையாக மாற்றுகின்றார். ஆகவே கடவுளின் அருள் இல்லாமல் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அது வீண் தான். நம்ம ஜெமிமா மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம கிரிக்கெட் விமென்ஸ் டீம் கிரிக்கெட் அணி கடைசி பாயிண்ட் நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க அழகான ஒரு இறை வார்த்தை, விவிலிய வார்த்தை தான் விடுதலை பயணம் அதிகாரம் 14 வசனம் 14. ஆண்டவர் நமக்காக போராடுவார். அருமையான வார்த்தை. ஆண்டவர் எந்நேரமும் நமக்காக போராட காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நாம் இறையருளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு நம் வேலையை செய்தாலே போதும். வெற்றி பாதை நம்மளை தேடி வரும். நாம வெற்றியை நோக்கி ஓட வேண்டாம் என ஆணித்தரமாக நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு அதிகம் தேவைப்படுவது இறை அருளே என்று கூறி, அருள் நிறைந்த நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. இந்த கடைசி பாயிண்ட்டுக்காகவே உங்களுக்கு நான் தீர்ப்பு கொடுக்கலாம் போல. ஏன்னா எனக்கே இறையர்கள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. ஒன்று மட்டும் தெரியவா தெரியுது அமிர்தா பேசுறதுக்கு அப்புறம், கடினமாக உழைச்சிருக்காங்க இந்த பட்டிமன்றத்துக்காக. இறையர்கள் அணியை கடின உழைப்பணியை விட இறையர்கள் அணி ரொம்ப தீவிரமாக உழைச்சிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. அழகாக சொன்னாங்க டேவிட், கோலியாத் அண்ட் டேவிட். அது ஒருத்தர் பேசும்போது தான் சொன்னார் இந்த கதையை சொல்லும்போது, கோலியாத் அண்ட் டேவிட். டேவிட் வந்து கோலியாத்தை வீழ்த்தினது அவன் அந்த கல்லால் இல்லை, இறைவனோட சொல்லால அப்படின்னு. அதை தான் அமிர்தா வந்து அவங்களோட பேச்சில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முத்தாய்ப்பா சொன்னது என்னன்னா, ஆண்டவன் சொல்றான், அமிர்தா செஞ்சுட்டாங்க. அவங்க அணியை ஒரு வழியா பயங்கரமா தூக்கி நிறுத்திருக்கிறாங்க. அமிர்தா அவங்களுக்கு பதில் சொல்ல வரார் அலெக்சியஸ். வாங்க, கடின உழைப்பு என்ற தலைப்புக்கு பேசுவாங்க. மதிப்புக்குரிய நடுவரரே, எதிர் அணியினரே, எங்கள் அணியினரே, இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அழிவுக்கு 1000 வழிகள் இருக்குங்க, ஆனால் வெற்றிக்கு ஒரே வழி, அதுதான் உழைப்பு. அதனால்தான் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தேவைப்படுது, அதிகம் தேவைப்படுவது கடின உழைப்புன்னு தான் பேச வந்திருக்கேன். ஆதி அதிகாரம் தொடக்க நூலில் 3வது அதிகாரம். ஐயோ, நம்ம திருப்பலிக்கு போயிட்டோமா? இப்போதான் முடிச்சுட்டு வந்தோம். அதிகாரம் 3ல் 19வது வசனம், நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விட உழைத்து நீயும் உங்களுடைய சந்ததியும் உழைத்து தான் உண்பாய் என்று கடவுள் அன்றைக்கே சொன்னார். அப்படி சொல்லி தான் ஆதாம் ஏவாளையும் வெளில அமிச்சார். மனிதன் அப்போ உழைக்க ஆரம்பிச்சது இப்போ வரையும் உழைச்சின்னு தானே இருக்கோம். இப்போ உழைக்கலைன்னா நம்ம முன்னேற முடியுமா நடுவரே? அது மட்டும் இல்லாமல் 10 கட்டளை எடுத்திங்கன்னா 7வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. என்ன சொல்கிறாங்கன்னா, திருடாதே, சோம்பேறியாக இருக்காதே, அதுக்கு பதில் உழைச்சிரு, உழைச்சாதான் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தெசலோனிக்கேயர் 3:10, உழைக்காதவன் உண்ணலாகாது, உழைக்காதவன் உண்ணலாகாது. நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னா வெற்றி பெறறதுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ உழைக்கணும் பாருங்க. நீங்கள்லாம் சாப்பிடாதீங்கன்றாரு உங்களெல்லாம். அவங்க பாருங்க, பாலின் எக்ஸாம் எழுதுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம்? மாதா, பிதா, குரு, தெய்வம், இறைவன் கடைசியில் தான் வராருங்க. மாதா, பிதா, அப்பா, அம்மா ஏன் முதல்ல வராங்க? ஏன்னா நம்மளெல்லாம் பெற்று வளர்த்து நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி, காலேஜுக்கு அனுப்பிச்சி, ஒரு நல்ல வேலையை பார்க்க சொல்லி நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
அவங்களுடைய 20-30 வருஷமுடைய உழைப்பெல்லாம் சேர்த்து நம்மளுக்காக ஸ்கூலுக்காகவும் காலேஜுக்காகவும் பண்ணதால தானே நம்ம வந்து படித்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதால நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம். சும்மாவே எல்லாம் இங்கே வந்துட்டோமா? நீங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு நாளா 2 நாளா ஒரு நாள் நைட்டெல்லாம் படித்து என்ன திட்டுறீங்களா? அவங்களெல்லாம் பயப்படுறாங்க எல்லாரும். திட்ல நடுவர்களே, என்னுடைய வந்து ஆதங்கம் சொல்லுங்க. அது எப்படி சொல்ல தெரியாததால அப்படி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம அப்பா மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணுறோம்? உழைக்கிறோமா இல்லையா? நிச்சயமா உழைச்சி தான் ஆகணும். நீங்கள் மிரட்டுறீங்க. நம்ம அப்பா அம்மாலாம் அந்த காலத்து 24 மணி நேரம் உழைச்சாங்கன்னா நம்மளாம் 30 மணி நேரம் உழைக்கிறோம். இப்போ நம்ம பசங்க 40 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இல்லைன்னா காலேஜுக்கு போக முடியாது, நல்ல வாழ்க்கை எடுக்க முடியாது. நான் அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டிங்க. நீங்கள் இவ்வளோ மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் வெள்ளை சீக்கிரம் தான் அடிக்கணும். அதாவது கடவுளில் தலைக்கீழே போடுறது யார் தெரியுமா? இந்த இறைவன் சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா, அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டு தலை மேலே ஏதாவது நடந்ததுன்னா தலை மேலே வச்சு நான் கொண்டாடுவாங்க. எதே ப்ராப்ளம் வந்ததுன்னா தலை மேலே இருந்து கீழே போட்டு விட்டு, கடவுளே நீ ஒரு கடவுளா, நீ இருக்கியா, உங்ககிட்ட தானே ப்ரே பண்ணேன், நீ எனக்கு இப்படி பண்ணிட்டியே, எனக்கு அப்படி பண்ணிட்டியே, நான் வாரம் கோயிலுக்கு வரேனே, கோயிலுக்காக என்னென்ன பண்ணுறேன்னு நீங்கள் எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே திட்டுறது. இன்னைக்கு வீட்டில் எதுவும் எதுவும் பிரச்சனையா? அப்புறம் இறையறல் வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டன் மாதிரி, உழைப்பு தான் அதனுடைய ஃபினிஷ் லைன். இறையறல் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டுங்க, உழைப்பு தான் அதனுடைய கீ. இறையறல் வந்து வைஃபை மாதிரி, அதனுடைய பாஸ்வேர்டு உழைப்பு தான். உழைக்காமல் அருளை கேட்பது செலவு செய்யாமல் பிரியாணிக்கு ஆசைப்படுவது போல. உழைப்பில்லாத இறையருள் முளைக்காத விதை போல. முளைக்காத விதையும் உழைக்காத அருளும் வேஸ்ட்டு தானங்க. அருள் இல்லையேல் பாதை இல்லை, உழைப்பு இல்லையேல் பயணம் இல்லை, பயணமே இல்லை என்றால் பாதை எதற்கு? அப்படியே முடிங்க, நல்லா இருந்துச்சு. அதோட முடிச்சுன்னா நல்லா இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், அது வந்து உங்களுடைய திருப்புக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். கடவுள் அருள், காட் கிரேஸ், லக்கு, ஃபார்ச்சூன், பிளெஸிங்ஸ் எல்லாம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. நடுவுற கண்ணால் பார்க்க முடியாது, அதெல்லாம் நடந்தால் நடக்கும், நடக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. 100% கேரண்டி வந்து நம்முடைய உடன் உழைப்பு தான். நம்ம மட்டும் உடன் உழைப்பு 100% பிடிச்சி உழைச்சா வெற்றி மட்டுமல்ல, அதற்கு சம்பந்தமான எல்லாமே பின்னாடி தேடி வரும். ஆகவே வாழ்க்கையின் வெற்றிக்கு அதிகம் தேவைப்படுவது உழைப்பே, கடின உழைப்பே என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. வாங்க. உண்மையிலேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார் அவர். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுற மாதிரி பைபிளிலேருந்து எடுத்து கோட்டை எடுத்து சொல்லிட்டார். பைபிளே சொல்லுது உழைச்சி தான் நீங்களாம் வாழணுன்றதை சொல்லியிருக்காருன்றதில் ஆரம்பித்த அந்த பேச்சே ரொம்ப சிறப்பு. ஆனால் அவர் பேச்சை கேட்கும்போது எனக்கு இந்த கேட்டிசன் கிளாஸில் இருக்கிற மாதிரி இருந்தது சின்ன வயசில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோவப்பட்டு திட்டுற தமிழ் வாத்தியார் பீரியடில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப அழகழகான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்க. பாதை, பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய முதல் பேச்சு மிக அருமை. அவருக்கு பலத்த கைத்தட்டல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே அமிர்தா பேசின பேச்சுக்கு நிறையா ஈடு கொடுத்து நீங்கள் பேசிக்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்ல வராங்க பவுலின். வாங்க பவுலின், இறையறில் என்ற அணியில் 2வது பேச்சாளராக வாங்க. நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, இங்கே வந்து ரிசல்ட்டை சொல்லுங்க பார்க்கலாம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இங்கு ஒன்று கூடி இருக்கிற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், ஃபாதர் லூயிஸ் அவர்களுக்கும், எங்கள் நடுவர் ஜேசு அவர்களுக்கும், இறை அருளோடு இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் மாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லோரும் ஃபுல்லாக இறை அருளோடு வந்து உட்காந்துருக்கோம். என்ன உழைப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உழைப்பு வேண்டான்னு சொல்லலை, உழைப்பு இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. பட் அதிகம் தேவைப்படுவது இறை அருளா. ஸோ இதுக்கு வந்து பைபிளில் இவர் பைபிள் கோட் பண்ணார் ஃபஸ்ட்டு. பட் பைபிளில் இன்னொன்று இருக்குது. அந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த டவர் ஆஃப் பேபிள் அந்த என்ன ஆச்சுன்னு. அந்த டவர் ஆஃப் பேபிளில் கட்டினவங்க உழைப்பு இருந்தது,
அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்தது, உழைப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. அங்கே இல்லாத ஒன்று இறையருள். இறையருள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ உழைச்சும் அந்த உழைப்பு எல்லாமே வீண். ஒரு ஜென் கதை இருக்கு ஒன்று. இது ஜப்பானில் வந்து அவங்களுடைய பாரம்பரிய வாழ் வித்தை ஒன்று இருக்குது. அந்த மாஸ்டர் வந்து அவர் பேர் சான்சு. அந்த குரு வந்து வாழ் வித்தை சொல்லிக் கொடுக்குறவர். ஒரு மாணவன் வரான், ரொம்ப ஆர்வமாக வரான். குருவே, எனக்கு இந்த வாழ் வித்தை கற்றுக்கணும், நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த சாமுராயாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படின்னா உனக்கு ஒரு 10 வருஷம் ஆகும்ப்பா கற்றுக்கிறதுக்கு. நான் வந்து 2 பங்கு உழைக்கிறேன், எனக்கு 5 வருஷத்தில் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டான். நீ 2 பங்கு உழைச்சின்னா உனக்கு 20 வருஷத்தில் கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிறீங்க குருவே? ஆமாம், உனக்கு இந்த வித்தையை கற்றுக்கணுன்னா உழைப்பு மட்டும் பத்தாது, நீ உன்னுடைய அமைதினால் உனக்கு இறையருள் இருந்தால் மட்டும்தான் உன்னால் 10 வருஷத்தில் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த குரு. கடின உழைப்பு எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடின உழைப்பு இருந்தால் நீ வெற்றி காணலாம். இப்போது நம்ம பைபிளில் இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டும் இருக்குது. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஜோஷுவா, கிடியன், இவங்கெல்லாம் வந்து இறையருள் இல்லைன்னா வென்று இருக்க முடியாது, அவ்வளோ பேட்டில் செய்யும். ஸோ ஜோஷுவான்றவர் மோசஸுக்கு அப்புறமா வரவர். மோசஸ் கூட இருந்து அத்தனை யுத்தம் பண்ணியிருக்காரு கேனனைட்ஸ்க்கு எதிராக. ஆனால் அந்த கேனனைட்ஸ் வந்து ஒரு வாட்டியும் அவங்களுடைய பலமும் அவங்களுடைய சக்தியும் இவங்களை விட 10 மடங்கு ஜாஸ்தி இருந்தது. 10 மடங்கு ஜாஸ்தி இருக்கிற ஒரு நாட்டோட நீங்கள் போரிடணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன? இறையருள். அந்த இறையருள் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அவங்க அத்தனையும் போராடி ஜெயிச்சு யூதர்கள் இந்த நாட்டில் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இறையருள்னால தான். அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க இதுவே ஒரு உதாரணமாக இப்போ வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அது இறையருள்னால தான். ஸோ அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்புறம் நம்ம எல்லாருமே இங்கே கேத்தலிக் லைஃப்பில் முதல்ல எது ஸ்டார்ட் பண்ணாலும் இறையருளோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அலெக்ஷியஸ் இப்போ சொன்னார், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்களோ உழைச்சாங்க, அதனால தான் நான் இப்போ நல்லா. அவங்க அவ்வளோ பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டாமல் இறையருள் இல்லாமல் நல்ல ஒய்ஃப் இப்போ கிடச்சிருக்காங்க. இல்லைன்னா ஏதாவது கஷ்டமாக வந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? அதெல்லாம் இறையருளில் தாங்க, அவங்க பண்ண கடின உழைப்பில் இல்லை. அப்புறம் நம்ம அலெக்ஸ் ராயன் வீடு கட்டும் போதும் அவங்க ஒய்ஃபும் அவங்களும் முதல்ல செய்கிறது ப்ரேயர் தான். ஏன்னா இவ்வளோ உழைக்கிறாரு, ஏன் ஜெயா எப்போ பாரு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கீங்க? இல்லைம்மா, இறையருள் இருந்தால் தான் நடக்கும்னு அவங்க எப்போவும் சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனை தெரியல, இவர் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. சரியா? அதுக்குள்ள ஆயிடுச்சா? சரி சரி, ஒரு மோட்ல இருந்தீங்க, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஒரு உலகத்தில் வெற்றின்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவிக்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து பரலோகம் சேர்றது தான் வெற்றின்னு நினைக்கிறோம். திருக்குறள் ஒன்று இருக்குது, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கி. ஸோ அருள் இல்லைன்னா நம்மளால் பரலோக வாழ்வை அடைய முடியாது. நான் கடைசியாக ஒரு சாம் சொல்லிட்டு முடிக்கிறேன். சாம் 127. கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டியவன் காலத்தை வீணடிக்கிறான். கர்த்தர் ஒரு நகரத்தை கண்காணிக்காவிட்டால் அதை காப்போர் காலத்தை வீணடிக்கிறார்கள். ஸோ கர்த்தருடைய இல்லைன்னா கடவுளுடைய ஆசி இல்லைன்னா எல்லாமே வீண் தான். நம்ம நடுவர் வந்து, நீங்கள் திரையுலகில் இருக்கிறீங்க இல்லையா, ட்ரை பண்ணி அப்போ வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஷூட்டிங் பண்ணுவாங்களா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன பண்ணுவாங்க? பூஜை தான் போடுவாங்க. ஸோ அவங்க அவ்வளோ கதை வச்சுருக்காங்க, உழைப்பு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு முதல்ல இறையருளை தான் தேடுறாங்க. ஸோ வெற்றி காண்றதுக்கு அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு அப்புறமா வரப்போகிறவங்க வந்து சொல்ல போகிறாங்க, பிரின்சியா நீ வந்து இவ்வளோ சொல்கிறீ, இப்போ என்ன நடக்குது, எப்போ பாரு பழைய காலத்தையே சொல்லிட்டு இருக்கே.
இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடுறேன். இங்கே நம்ம ஃபாதர் லூயிஸ் இருக்கார். ஸோ இது வந்து ரொம்ப காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். உழைப்பு தான் முக்கியம். பட் எல்லா பிஸ்னஸும் நல்ல சக்ஸஸ் அடையுது. பட் ஜெஷுவிட்னு ஒரு இயக்கம் இருக்குது, ஜெஷுவிட் ப்ரீஸ்ட்டு. அவங்களோட இயக்கத்தை வந்து சஞ்சய் நிறைய படிப்பாங்க, அதனால் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க, அதனால் எனக்கு இது தெரிஞ்சுது. அதில் வந்து இந்நாள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற ஒரே இன்ஸ்டிடியூட் நம்ம ஜெஷுவிட் இன்ஸ்டிடியூட் தான். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் மற்ற எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறாமல் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸாகவே இருக்குது. அதுக்கு காரணம் இறையருள் தான். இதை சொல்லி நடுவர் அவர்கள் இறையருளோடு எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார் நம்பி வணக்கம். சிறப்பு சிறப்பு, வாங்க. அருமை அருமை அருமை. அதாவது நம்ம வீடுகளில் வந்து ஒரு பெரியம்மா இல்லை ஒரு அத்தை இல்லை நான் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு செஞ்சோம்னா, ஏன்டா இப்படி பண்ணுற, நல்லா படியாண்டா, நல்லா படித்தா தானடா பெரிய ஆள் ஆக முடியும், அந்த மாதிரி தான் அவங்க பேசி இருந்தது இல்லையா? அப்படியே நிறுத்தி நிதானமாக அப்படியே ஆரம்பித்தாங்க. சஞ்சய் ஃபோன் எடுத்தார் பாருங்க, அங்கே தான் ஸ்டக் ஆனாங்க. ஆக்சுவலாக அவர் அந்த ஃபோனை வச்சார், திருப்பி டேக் ஆஃப் ஆகிட்டாங்க டக்குன்னு. அதை நான் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அவங்களும் பைபிள்லேருந்தே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு சொன்னீங்க, அவருக்கு சொன்னீங்க, என்ன எதுக்கு இழுத்து விட்டீங்க நடுவில்? எனிவே, மிக சிறப்பாக பேசிய பாலின் அவர்களுக்கு மிகத்த கலைத்தட்டங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ சமீபமாக போன மாதம் வந்து இது நடந்த சம்பவம். இந்த கூடங்குளம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் செட்டிக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து அது கடல் சார்ந்த ஒரு ஊர். அந்த ஊரில் மீன் பிடிக்க போயிட்டு இருந்த போது ஒரு இளைஞர், ஒரு 30 வயது இளைஞர் என்ன பண்ணார், தவறி கடலில் விழுந்துட்டார். படகு போயிடுச்சு. இருட்டில் அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க அந்த பையன் இல்லை அப்படின்னு. தேடி பார்த்துருக்காங்க, இருட்டில் கண்டே பிடிக்க முடியல. அந்த 30 வயது இளைஞர் வந்து 26 மணி நேரம் கடல்லே தத்தளித்து நீச்சல் அடித்து உயிரோடு வந்திருக்கார். இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு மனிதனும் கடலில் 26 மணி நேரம் இருந்து நீந்தி உயிர் தப்பிச்சதா வரலாறே இல்லை. பிபிசியில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், யூடியூப்லேயும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க, பேட்டி எடுத்திருக்காங்க, நீங்கள் எப்படி வந்து 26 மணி நேரம் இப்படி உயிரோட உங்களோட நீச்சல் அடிச்சுட்டே இருந்து முடிந்தது அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ஹார்ட் நீச்சல் இப்படிலாம் கையை வச்சுலாம் நீச்சல் அடிக்கலை, நான் இப்படியே தத்தளிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுது அப்படின்னாரு. என்னதான் மனிதன் 24 மணி நேரம் தத்தளிச்சு கடின உழைப்போடு இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஒளி தெரிஞ்சிருக்குது. அந்த ஒளியை தான் அவங்க இறையருள்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல மிராக்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். அவங்களுக்கு பதில் சொல்ல இறுதி பேச்சாளராக பிரின்சியா வாங்க, கடின உழைப்பே என்று பேசுறதுக்கு. அதுக்குள்ள ஆரம்பிச்சிடாதீங்க நடுவரே, டைம். செந்தமிழை உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு ஃபாதர் லூயிஸ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நடுவர் ஜேசு சுந்தரமாறன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் சொன்ன மாதிரி, அமிர்தா சொன்ன மாதிரி, வாழ்க்கையின் வெற்றிக்கு அதிகம் தேவைப்படுவது கடின உழைப்பா இறையருளான் தான் பேச வந்திருக்கோம். அந்த அதிகம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசுறதா இருக்கு. எனக்கு எதிரணியை பார்த்தா பாராட்டணும்னு தோணுது நடுவரே. ஏன்னு கேட்டீங்கன்னா, 4 ஜூம் மீட்டிங் போட்டிருக்காங்க, 2 தடவை இன்பர்சன்ல பேசியிருக்காங்க. என்ன கடின உழைப்பு அவங்க பண்ணியிருந்தா இப்ப வந்து இவ்வளோ அருமையா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் அவங்களுக்கு பாராட்டணும்னு நினைக்கிறேன். பாலின் வந்து சொல்லியிருந்தாங்க, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகமும் இல்லை அப்படின்னு. அதாவது கடின உழைப்பு போடலன்னா இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்ட்டு வந்து பாலின் வந்து சொல்லாம எங்க அன்னைக்கு மார்க் ஸ்கோர் சேர்த்திருக்காங்க அப்படின்னே நான் சொல்லணும். தாம்
தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயசுல பள்ளியில் இருக்கும்போது அவங்களோட டீச்சர் வந்து அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து, இதை நீ படிக்க கூடாது, உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கள படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லெட்டரை வந்து அவர் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மா அதை வாங்கி படிக்கிறாங்க. அம்மா கண்ணில் பூரா கண்ணீரா வருது. தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாங்க, என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அம்மா படிக்கிறாங்க இந்த மாதிரி, உன்னை அந்த பள்ளியில் வைத்து சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த பள்ளியில் வசதி கிடையாது, உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு, அதனால வீட்டிலேயே வச்சு உனக்கு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்புறமா வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறியதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவுடைய பெட்டியை அவர் எடுத்து திறந்து அவருடைய புத்தகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த கடிதம் அதற்குள் இருக்குது. அவங்க எடுத்து படிக்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பள்ளியில் இருந்து அவருக்கு எழுதப்பட்டது என்னவாக இருக்கின்றது என்றால், உங்களுடைய குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருப்பதால் எங்களுடைய பள்ளியில் அவருக்கு பாடம் சொல்லி தர முடியாது, உங்க குழந்தைய நீங்க உங்க வீட்டோடயே வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அப்படியே கண்ணீர் மல்கும். 1000 முறை அவர் வந்து தோற்றிருந்தாலும் கடைசியாக அந்த லைட் பல்பை கண்டுபிடித்து இப்போது நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வந்து செஞ்சிருக்கிறார் பாத்தீங்களா. அப்படின்னா 1000 முறை அவர் தோற்று கடின உழைப்பு போட்டிருந்தால் அவரால் இந்த சாதனையை செய்திருக்க முடியும். நீங்கள் எல்லாம் சிந்திக்க பார்க்க வேண்டியது இது. அப்படியெல்லாம் தெரியல, அவங்கள பார்த்தா சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க, சிந்திக்கிற மாதிரிலாம் தெரியல. வெற்றி யாருக்கும் விபத்து அல்ல நடுவர் அவர்களே. Success is no accident. It is hard work, perseverance, learning, studying and sacrifice. அப்படின்னு கிளாஸ் கொண்டோமா நம்ம? கேட்டிசம் கிளாஸ் எடுக்கறாங்க, இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கறாங்க அப்படின்னு நான் சொல்லல. நம்மளுடைய ஃபுட்பால் லெஜெண்ட் பீலே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடின உழைப்பை பத்தி நான் வந்து பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இப்போ வந்து கபடி வீராங்கனை ஒருத்தவங்க கார்த்திகா அப்படின்ட்டு உங்கள் சில பேருக்கு வந்து தெரிந்திருக்கலாம். அவங்க கண்ணகி நகர் அப்படிங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த அந்த பெண் இப்பொழுது மிகப்பெரிய சாதனை, இந்தியாவிற்காக விளையாடி இந்தியாவிற்காக தங்கத்தை வென்றிருக்கின்றார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதுக்கு அந்த பெண், அந்த சிறு பெண் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் வந்து ஒரு சாட்சியாக இருக்கின்றார். கார்த்திகாவுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க கொடுக்கிற கைமாறு என்னன்னா, மகன் தந்தை காற்றும் நஞ்சி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அவன் தந்தை வந்து அந்த பெண்ணை பெற்கிறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கார்த்திகா அந்த வீராங்கனைக்கு என்ன இருந்திருக்கணும் அந்த இதுல ஜெயிக்கிறதுக்குன்னா, தன்னம்பிக்கை, வெல்ல வேண்டும் என்ற ஆசை, குறிக்கோளை உருவாக்கி கொண்டு அதை அடைவதற்கான கனவுகளில் மூழ்குதல், கட்டுப்பாடுடன் கூடிய பயிற்சி, எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று ஆராய்தல். இந்த 5ம் ஒருவருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்க வெற்றி சாத்தியமாகிறது என்று ஒரு அறிஞர் கூறியிருக்கின்றார். ஓகே, சரிப்பா, இவங்கெல்லாம் கடின உழைப்பை வந்து இல்லை இறையருள் தான் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, அமிர்தா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, கூகுள் பிச்சைன்னு சொல்றாங்க. அமிர்தா கொஞ்சம் கூட கடின உழைப்பு போட்டிருந்தாருன்னா அவர் பேர் சுந்தர் பிச்சை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கும் நடுவரே. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான் அப்படின்ட்டு வந்து அமிர்தா சொன்னாங்க. அருணாச்சலம் செய்யணும், சும்மா இருந்தா வந்து அருணாச்சலத்துக்கு ஒண்ணுமே வந்து கிடைக்க போறது இல்லை. கடின நேரம்ல உங்க ஹஸ்பண்ட் வேகமா கை தட்டுறாரு. அதே மாதிரி எத்தனை பேருக்கு வேணாலும் வாழ்க்கை கிடைக்கலாம், கடவுள் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கை கிடைக்கலாம், வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு நடுவர் அவர்களே. உளியின் அடியை வாங்க தான் கல் சிற்பமாகிறது. அந்த மாதிரி கடின உழைப்பு கண்டிப்பா தேவை. நமக்கு அந்த 3 தாளந்து கதைகள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பைபிள்ல இருந்து நிறைய சொல்ற மாதிரி நான் சொல்ல வேண்டியதில்லை. நாம் மண்ணுக்குள் புதைத்து வைத்து நம்மளுடைய டேலண்ட் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்கன்னா நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. அருள் இருந்தாலும் அந்த அருளை வைத்து நாம் என்ன செய்ய போகின்றோம், எப்படி கடின உழைப்பு போட போகின்றோம் என்பதுதான் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அதே போல சீராக்கு 38வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்றாங்க, அவர்களின் உழைப்பே அவர்களின் ஜெபமாகிறது அப்படின்னு. பைபிள்லயே சொல்லிட்டாங்க, உழைப்பு தான் ஜெபம் அப்படின்னு. இதுக்கு மேல எங்க அன்னைக்கு என்ன பாயிண்ட் வேணும் நடுவர் அவர்களே? கைரட்டுங்க.
ஓகே. விடாமுயற்சி விஸ்வரூபர வெற்றி, உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. எனக்கு ஒரு டவுட், நடுவரும் அந்த அணியை சாரி இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கிற. அவர் பாக்குறத பார்த்தா என்ன வந்து பாராட்டினாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, பாத்துங்க. வேணா கேட்டு வாங்கலாம், தீர்ப்பை கேட்டு வாங்க முடியாது. என்ன இருந்தாலும் கடின உழைப்பை வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு நடுவரே. அந்த போல எறும்புகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையை, தனது எடைக்கு மேல் தூக்கி செல்வது எப்படி என்று. சிட்டுக்குருவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் சிறு அழகை வைத்து கூட வீடு கட்ட முடியும் என்று. வண்ணத்து பூச்சியிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தன்னை சுருக்கி கொண்டு உயிர் வாழ முடியுமா என்று. பென்சில் முனையிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தன்னை செதுக்கித்தான் நம்மை செதுக்குகிறது என்று. எனவே இந்த பட்டிமன்றத்தில் வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகவும் அதிகம் தேவைப்படுவது கடின உழைப்பே, கடின உழைப்பே, கடின உழைப்பேன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. தாமஸ் ஆல்வா எடிசன் கதையில் ஆரம்பித்து நடுவில் பைபிளுக்கு வந்து அருணாச்சலத்துக்கு போய் அப்புறம் அவங்க வீட்டு கதையை சொல்லி இப்படி பலவிதமாக அவங்க அணியை தூக்கி நிறுத்திருக்கிறாங்க. தன் அணிக்கு இறுதி கருத்தாக எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டு சென்ற பிரின்சி அவர்களுக்கு நமது பலத்த பாராட்டுதல்களை வழங்கிக் கொண்டு இறையர்களோட ஒருத்தர் உட்காந்துருக்காரு போல, ரொம்ப பயசா. வாங்க, இறையர்கள் அன்று அன்னைக்கு இறுதி பேச்சாளராக திரு டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காசு கொடுத்து கூட்டு வந்தீங்களா? எங்கள் அணியின் தொடக்க பேச்சாளர் அமிர்தா சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் டேவிட் மலை போல இருந்த கோலியாத்தை வின் பண்ணது இறை அருளால்னா, இன்னைக்கு இந்த டாபிக்ல இந்த சின்ன பையன் டேவிட் பேசுறதும் இறை அருளால தான். சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது இதெல்லாம். இதை காண வந்த இறை சாட்சிகளே, உங்களுக்கும் நான் ஜேசுன்னு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணாலே அது ஆட்டோ கரெக்ட் ஆகி ஜீசஸ் தான் வரும். அவ்வளவு அருள்களை உடைய எங்கள் நடுவர் ஜீசஸ் சுந்தரராமன் அவர்களுக்கும் இப்படி ஒரு தலைப்பில் என்னை மாற்றிவிட்ட எங்கள் பங்கு தந்தை லூயிஸுக்கும் டீம் டேவிட்டுக்கும், கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்க வச்சு காட்டுறோம்டா அப்படின்னு உட்கார்ந்திருக்கும் டீம் கோலியாத்திற்கும் என் வணக்கம். ஆனா படமா போட்டுட்டு போயிட்டாங்க. அலெக்ஸ் வந்து சொன்னாரு, 2 நாள் ஸ்கூலுக்கு போனாராம், வரலையாம் வாத்தியாரு. 2 நாள் ஆண்டவர் காப்பாத்திட்டாராம், 3ஆவது நாள் உங்களைய காப்பாத்தல, வாத்தியாரை காப்பாத்திருக்காரு அருளால. அவருக்கு மட்டும் அருள் வராம இருந்தா இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துருக்க முடியுமா? அடுத்து அவராது பரவாயில்ல, அடுத்து வந்தவர் சொல்றாரு, மண்ணால் படைக்கப்பட்டதால் மண்ணுக்கு திரும்ப உழைக்கணுமா? ஒழுங்கா ஆடாம இறையர்களோட இருந்திருந்தான்னா இப்படி உழைக்கவே தேவையில்லை, நல்லா தோட்டத்துல ஜம்முன்னு இருந்திருக்கலாம். அதோட இந்த கடின உழைப்பை அதிகம் நம்பியிருக்கவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க எவ்வளோ உழைச்சாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நாங்கள் 4 மீட்டிங் போட்டோமா, அதை உட்காந்து இந்த அம்மா நோட் பண்ணியிருக்கு. அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. அதோட ஒன்று பீட்டரு, அங்கே ஆங்கிலோ இந்தியனே தமிழில் பிச்சுட்டு போயிருக்கு, இவங்க விட்டதெல்லாம் பீட்டரு. வாழ்க்கையில் வெற்றி என்றால் என்ன நடுவர்களே? நம்ம கோலியாத் டீம் சொன்ன மாதிரி பேங்க்ல 2 மில்லியன் காசு வச்சிருக்கிறதா, இல்லை நம்ம பிரின்சி வச்சிருக்க மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறதா? அதெல்லாம் புற வெற்றி நடுவர்களே. அக வெற்றின்றது அமைதி. புற வெற்றி மகிழ்ச்சியை வேணால் தரலாம், ஆனா அக வெற்றி தான் அமைதியை கொடுக்கும். உங்க அகத்தில் அது இருக்குதா? நிறையவே இருக்கு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உழைப்பை வைத்து மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை அல்ல.
தூக்கம் தருவது இறையருள். உழைப்பு சில நேரங்களில் மன உளைச்சலை தரலாம், சில நேரங்களில் கர்வத்தை கொடுக்கலாம், நம்ம கோலியாத் அடி மாதிரி. ஆனால் இறையருள் மன நிறைவை தரும். எல்லாம் சொன்னாங்க கடின உழைப்பாளிகள்லாம் உயர்ந்துட்டாங்களாம். திருட கூட தான் கடின உழைப்பு போடுறான். போலீஸ்ட மாட்டிக்க கூடாதுன்ட்டு ராத்திரி ஃபுல்லாக கண் முழிச்சு உழைக்கிறான். அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற்றான்னு அறிவிச்சிருவோமா? யார் உண்மையான வெற்றியாளர்கள்? தன்னுடைய உழைப்பால் தனக்கும் பிறருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையின் வெற்றியாளர்கள். அந்த வெற்றிக்கு எது முக்கியன்றதுதான் இங்க கேள்வி. பேங்க்ல 2 மில்லியன் அக்கௌண்ட் சேர்க்கறது இல்லை. அப்படி உழைச்சவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோ, நமது மகாத்மா காந்தி, அன்னை தெரசா. அவங்களுக்கு உழைப்பு இல்லைல்ல, அவங்களுக்கு பெரிதும் உதவியது எது? இறையருள் தானே. இறையருள்ன்றது ஒரு இயற்கை அருள். பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது ஒரு மழை மாதிரி எல்லாருக்கும் பொழியும். பாறை மேலையும் பொழியும், பாலை நிலத்திலையும் பொழியும், பண்பட்ட பயிரிடப்பட்ட நிலத்திலையும் பொழியும். பாறை மேலே பெய்கிற மழை வலிஞ்சு ஓடிடும், பாலை நிலத்தில் பெய்கிற மழை வீணாக போயிடும். ஆனால் பண்பட்ட பயிரிடப்பட்ட நிலத்தில் பெய்கிற மழை பயிராக விளைவிச்சு நிற்கும். ஆகவே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கோயிலுக்கு வர்றது மட்டும் இல்லை, லூயிஸ் ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதுபடி நடந்து உழைப்போடு சேர்த்து நம்ம மனசையும் பண்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இறையருள் பொழியும் போது நல்ல பண்புகள் நம்ம மனசுக்கு வரும். அது நாளைக்கு வாழ்க்கையில் வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கேட்டுட்டேன் கேட்டதுக்காட்டி ஒரு சின்ன பிட்டு. இறையருளுக்கும் இறை நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது தனி பட்டிமன்றமா அடுத்த விட ஜேசு தலைமையில் நடத்துவோம். நடுவர் அவர்களே, பாலின் எங்க இதுல சொன்ன மாதிரி கவியரசு கண்ணதாசன் சொல்றார், வாழ்க்கையினோட ஒரு வெற்றியினோட ஒரு முக்கியமான அங்கம் வந்து குடும்பத்தில் வெற்றி. குடும்பத்தோட வெற்றிக்கு கவியரசு கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், மனைவி அமைவதெல்லாம் வீட்டு பிரச்சனை. எதுக்கு இப்ப இங்க கொண்டு வந்து பேசுறீங்க? இந்த தலைப்புக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நடுவர்களே, இது சினிமா டயலாக் மட்டும் இல்லை, நீதிமொழிகள்ல சாலமோனும் சொல்லியிருக்காரு இதே தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடும் மஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுன்னு. என்ன சொல்றாருன்னா, வீட்டை வந்து உழைப்பை கொண்டு கட்டிடலாம், ஆனா வீட்டுக்கு விளக்கேற்ற ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க அன்பானவளாகவும் பண்பானவளாகவும் எனக்கு கிடைச்ச மாதிரி அன்பானவளாகவும் பண்பானவள் இருக்கிறது இறைவன் கொடுத்த அருளாம். கணவர்களுக்கும் அதேதான். அங்க ஒரே பாராட்ட மழையா இருக்குதுப்பா ஜூலிக்கு. நடுவர் அவர்களே, மகாபாரத கதையை எல்லாரும் படிச்சிருப்போம். நீங்க இறை அருளுக்கு பேசுற மாதிரி தெரியல, ஜூலி அருளுக்கு பேசுற மாதிரியா இருக்குது. ஜூலி அருள் பேசினா வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். மகாபாரத கதையை எல்லாரும் கேட்டிருப்போம். பாண்டவர்களை காட்டிலும் கௌரவர்கள் வலிமையானவர்கள், அதிகம் உழைத்தார்கள். ஆனால் வெற்றி யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அவர்களுக்கு பற்றும் நியாயமும் இருந்தது, அருளும் இருந்தது, இறைவனுடைய அருள். இறுதியாக நான் இதைத்தான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உழைப்பு என்பது உடல், இறையருள் என்பது உயிர். உயிரில்லாத உடல் இயங்குவதில்லை, அருளில்லாத உழைப்பு வெல்வதில்லை. ஆகவே எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, எங்கள் பக்கம் இயேசுவும் இருக்கிறார். இதை மறக்காமல் எங்கள் இயேசுவே எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி இறையருளோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, வாங்க, பிரமாதம். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டுதலை வழங்குமாறு அன்போடு.
அவங்க அணியை அப்படி தூக்கி நிறுத்திருக்கிறார். அதாவது லூயிஸ் ஃபாதருக்கு இது அப்படியே செருமனா நெக்ஸ்ட் மாசத்துல சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு விஷயங்களை கொட்டிட்டு போயிருக்காப்புல. நம்ம தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 6 பேருக்கும் உங்களுடைய பாராட்டுதல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த ஃபாதர் லூயிஸ் மற்றும் ஜெயசேகர் அப்புறம் ஜான் பிரதீப் எல்லாருக்கும் உங்களுடைய நன்றியும் பாராட்டுதலையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப உற்சாகத்தோடு இதை கேட்டீங்க. அதே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் இவங்களை அதிகமாக நல்லபடியாக பேச வச்சது. உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுதல்கள், நன்றிகள். இப்போ ரொம்ப குயிக்காக நம்ம தீர்ப்புக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் சாப்பிட்ணும் வேற. ஒரே ஒரு சின்ன கதை, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுனதுலேருந்தே நம்ம தீர்ப்புக்குள்ளே போயிடலாம். எல்லாருமே பைபிளை மையமாக தான் பேசியிருக்காங்க. பைபிள்லே இதுக்கு பதிலும் இருக்குன்றதை சொல்லிட்டு அங்கேருந்தே நம்ம தீர்ப்புக்குள்ளே போயிடலாம். என்னை பார்த்தா இவெல்லாம் பைபிள் படிக்கிற மாதிரி தெரியலையேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நானும் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இது வரலாற்றில் நடந்த ஒரு கதை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஆனால் இறுதியாக நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு. ஒரு பெரிய பிரபு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த வீட்டில் அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு ஆட்களே கிடையாது. எல்லாரும் வேலையாட்கள் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற காட்டு பகுதிக்கு ஓடி போய் தினந்தோறும் விளையாடுவான். யாருமே விளையாடுறதுக்கு ஆள் இல்லாத போது அவன் விளையாண்டுட்டு இருப்பான். அப்படி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு நாள் புதைக்குழியில் ஒரு பையன் விழுந்து சிக்கிக்கிட்டதை பார்த்தான். யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கான். அப்போ அந்த புதைக்குழியில் விழுந்த அந்த பையன் தான் விளையாட வந்த பையன். அந்த பக்கமாக அப்பாவோட ஒரு பையன் வரான். அவன் அவங்க அப்பாவோட உதவியோடு அந்த விழுந்த பையனை அங்கே இருந்த கொடி குச்சி எல்லாத்தையும் வச்சு அவனை மீட்டு எடுத்துடுறாங்க. அந்த பிரபுவின் பையனை மீட்டுட்டாங்க. இப்போ அந்த பிரபு என்னடா ரொம்ப நேரமாக ஆளை காணாமே அப்படின்னு தேடி வந்தால் இந்த பையனை அந்த காட்டில் வேலை செய்கிற அந்த அப்பாவும் பையனும் மீட்டு எடுத்துட்டாங்க. அப்போ பிரபு அந்த அப்பாட்ட கேட்குறாரு, என்னுடைய ஒரே பையனை நீ காப்பாற்றிருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்றார். அப்போ அவங்க அப்பா கேட்டார், என் பையன் எப்போதும் இந்த காட்டில் சுற்றி எதையாவது நோண்டிகிட்டே இருக்கான், ஏதாவது படிக்கணும்னு அவனுக்கு ஆசையாக இருக்குது, அவனுக்கு எதாவது படிப்பு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றார். அப்போ அந்த பிரபு என்ன பண்ணுறாரு, அவன் பையன் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்துலேயே இந்த ஏழை குடியானவனுடைய பையனையும் படிக்க வைக்கிறார். அந்த பையனும் படிச்சுட்டான், படித்து பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ வளர்ந்தான் இல்லையா பிரபுவுடைய பையன், அவனும் படித்து பெரிய ஆள் ஆகிட்டான். இவன் சட்டம் படித்தான் பிரபுவுடைய பையன், இவன் மருத்துவம் படித்தான். இப்போ சட்டம் படித்த அந்த பையன் உடம்பு சரியில்லாமல் படுத்த படிக்க ஆகிட்டான். அப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குன்னு அந்த மருத்துவனுடைய மருந்து ஒன்று இருக்குது, அதை வேணால் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மருந்து தான் பென்சிலின். அப்படி காப்பாற்றப்பட்டவர் தான் வின்சென்ட் சர்ச்சில். அதை கண்டுபிடிச்சவர் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இப்போ சர்ச்சில் சொன்னார், என்னை 2 முறை என் வாழ்க்கையில் நீ என் உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்ட்டு. இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு படிக்கணுன்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கடவுளுடைய அருளாக இருக்கலாம். ஆனால் கடினமாக உழைச்சி மருத்துவம் படித்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சது அந்த கடின உழைப்பால் மட்டும்தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆக 2மே இருக்குது. அப்போ எது தான் நமக்கு தேவை, எது வெற்றிக்கு அதிகம் தேவை அப்படின்னா, நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இறையருள் நிச்சயம் தேவை அப்படின்னு. எனக்கு இந்த தீர்ப்புக்கு உதவி செய்தது இறையருள் அணி தான். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு அணியை விடையும் இறையருள் அணி ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உழைப்பு என்பது 0 மாதிரி, இறையருள் என்பது 1 மாதிரி. 1 எப்போதுமே இருக்கும், அது பக்கத்தில் 0 நம்ம கடின உழைப்பை போடணும். 1க்கு முன்னாடி ஒரு ஜுபூஜ்யத்தை போட்டால் நம்ம 10 என்ற முழுமை அடையலாம். ஆனால் அந்த 10 100ஆகவும் 100 1000ஆகவும் 1000 10,000ஆகவும் 10,000 லட்சமாகவும் ஆகணும்னா நமக்கு கடின உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு தான் நம்ம அலெக்சியஸ் ஆரம்பித்தார். அதே தான் பைபிள் சொல்லுது. தேவன் மனித குலத்தை படைத்தார். நானுமே இப்போ கேண்டிசன் கிளாஸுக்கு வந்துட்டேன். தேவன் தன்னுடைய சாயலாகவே அவர்களை படைத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தார்.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த பூமியில நாம பிறக்கிறதுக்கு போதும் இந்த பூமியில வாழ்றதுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே இருக்குது. அதனுடைய 2ஆம் பகுதியில் தான் கடவுள் சொல்றார், அவர்களிடம் பிள்ளைகளை பெற்று விருத்தி அடையுங்கள், பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு உழைக்க சொல்றார். ஆக இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாரும் இறையர்களோடு தான் பிறக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழ்க்கையில் உயிர்ப்போட இருப்பதற்கும் இறையருள் அவசியம். ஆனால் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற கடின உழைப்பு மட்டுமே நமக்கு உதவும். காரணம், கடின உழைப்பில் இறைவனுடைய அருள் என்றும் நமக்கு இருக்கும் என்பதால் கடின உழைப்பே என்ற தீர்ப்பை கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றத்தை நடத்துறதுக்கு நாங்கள் ஃபாதர் அணுகின போது அவர் உடனே வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவர் ஃபாதருக்கு அவர் ரொம்ப நன்றி, ஃபாதர் லூயிஸுக்கு நன்றி. அப்புறம் ஜான் பிரதீப் ஜேசுவை போய் அணுகிற போது எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக ஓகே சொல்லி இன்றைக்கு அருமையாக ஒரு தலைப்பையும் வழங்கியிருக்கிறார். அவருக்கும் எங்களுக்கு நன்றி. அதே போல் பேச்சாளர்கள் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண நாளிலிருந்து ரொம்ப கடினமாக உழைச்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் இங்கே பார்வையாளர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. தொடக்கம் முதல் கடைசி வரை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அருமையாக உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி. இப்போ ஜேசு அவர்களுக்கு நம்ம நம்பி அவர்கள் ஒரு பொன்னாடை பொருத்துவார்கள். இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மாதிரி, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம. அடுத்தபடியாக ரொமில்டா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி. சாப்பாடு எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. இதை நான் எதிர்பார்க்கல. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.